ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டியினுடைய லெவல்ஸ் எதுவுமே கொடுக்கல. ரீசன் எப்படின்னு பார்த்தா, ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்னால நம்ம எந்த ஒரு லெவல்ஸுமே லாஸ்ட் 1 வீக்காக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே தரவே இல்லை. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டவுன் வந்துச்சு. திரும்ப அங்கேருந்து, அதாவது ஜூன் 4 எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எந்த கட்சிக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மையாக கிடைக்கவே இல்லை. கூட்டணி ஆட்சிகள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி திரும்ப ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் வாரத்தினுடைய கடைசி நாள் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியெலாம் ஆட்சி அமைக்க போகிறாங்க, மோடி தலைமையிலான திரும்பவும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னோடனே மார்க்கெட் அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மூத்தாக பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 501 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 76,795 வரைக்கும் மேலே வந்திருக்கு. இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட் ஆல் டைம் ஹைட்டை பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ திரும்ப சண்டே, அதாவது ஜூன் 9 பார்த்திங்க அப்படின்னா மோடி பிரதமராக திரும்ப 3வது முறையாக பதவி ஏற்கிறாரு. அதனால் இதனுடைய இன்ஃபேக்ட் பார்த்தா அப்படின்னா திரும்ப மண்டேவும் மார்க்கெட்டில் எஃபெக்ட் இருக்கும். அதனால் மண்டே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி சான்சஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எந்தெந்த அமைச்சர் கேபினெட் இது எல்லாமே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு கிராஜுவலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டினுடைய ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கே வரும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி வாலட்டிலிட்டியாக தான் இருக்கிறதுக்கு கம்மிங் வீக்கும் பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது. அதனால் இந்த வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மோஸ்ட்லி எதுவும் ஆக்ட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டினுடைய ஃப்ளக்சுவேஷன் ஹையாக இருக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த வாரத்தில் நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. மண்டேவே பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு கேப் அப் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது மண்டே. அதனால் ஒவ்வொரு ட்ரேடும் பார்த்தோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் மெயினாக போடக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிங்க ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்க டைம்னா டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அதனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் மார்க்கெட் ரேட்டுக்கு என்ட்ரி, மார்க்கெட் ரேட்டு எக்ஸிட், இது மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் வீக்கும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.